ஜெயலலிதா கூப்பிட்டும் அரசியலுக்கு போகாத தமிழ் நடிகர். அவர் சொன்ன ரிப்ளை தான் ஹைலைட்டே. நடிகர்கள் பலருமே சினிமாவில் இருந்துகிட்டு அரசியலுக்கு தாவிட்டுக்கிற நிலையில முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கூப்பிட்டும் அரசியலுக்கு போகாம நோ சொன்ன ஒரு தமிழ் நடிகர் சினிமாவில் இருக்கார். தமிழ் சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாது. தமிழ் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வருது ஒன்றும் புதுசு கிடையாது. இது பழக்கமா ஒன்னையும் மாத்திட்டாங்க. எம்ஜிஆர், எஸ்ஆர் தொடங்கி போஸ் வெங்கட் வரைக்கும் பலருமே இதற்கு உதாரணமா இருக்காங்க. இப்போ முன்னணி நடிகர் விஜய் கட்சி தொடங்கி செயல்பட்டு இருக்காரு. இதுக்கிடையில முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கூப்பிட்டும் அரசியலுக்கு போகாம நோ சொன்ன ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் இருக்கார். அவர் யார் அப்படின்றது தெரியுமா? தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா அந்த நடிகர் பீக்ல இருந்தப்போ நடந்த சம்பவம் தான் அது. அவர் வேற யாரும் கிடையாது, ஆக்டர் பிரசாந்த் தான். 90s அதிக அளவிலான பெண் ரசிகர்கள் இருந்த சாக்லேட் பாயா வலம் வந்தவர் தான் ஆக்டர் பிரசாந்த். தமிழ்ல வைகாசி பிறந்தாச்சு அப்படின்ற படம் மூலமா கால் பதிச்சவர். சிம்ரன், ஜோதிகா, கிரண், ஸ்னேகான்னு பல நடிகைகளோடு சேர்ந்து நடிச்சிருக்காரு. பிரசாந்த் 90s பல ஹிட் படங்கள்ல கொடுத்திருக்காரு. உலகழகி ஐஸ்வர்யா ராயோட அப்பவே ஜோடி போட்டார் ஆக்டர் பிரசாந்த். செம்பருத்தி, கிழக்கே வரும் பாட்டு, கண்மணி, ஆனழகன், ஜீன்ஸ், வின்னர்னு பல வெற்றி படங்களை நடிச்சு முன்னணி நடிகரா வளர்ந்து வந்திருக்காரு. இப்படி முன்னணி நடிகரா வலம் வந்த சமயத்துல தான் ஒரு டைம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர் அரசியலுக்கு கூப்பிட்டாங்களாம். இந்த சம்பவத்தை பிரசாந்தோட அப்பா அண்ட் ஆக்டரான தியாகராஜன் வெளிப்படுத்தியிருக்காரு. இது தொடர்பாக ஒரு பேட்டியில் அவர் சொன்னப்போ, ஆக்டர் பிரசாந்த் தன்னோட பர்த்டே அப்போ முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை மீட் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க போனார். அப்பா அவர்கிட்ட ஜெயலலிதா, உங்களுக்கு அரசியலுக்கு வர ஆர்வம் இருக்கா பிரசாந்த் அப்படின்னு கேட்டாங்களாம். ஆனா பிரசாந்த் தனக்கு அப்படியான ஆசை இல்லை அப்படின்றது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள்ல நடிக்கிறதா என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல வாய்ப்பு. அப்பவே பிரசாந்த் சரி அப்படின்னு இருந்தா அரசியலுக்கு வர வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா பிரசாந்த் அதை விரும்பல. நானும் பிரசாந்த் அரசியலுக்கு வர சொல்லி வற்புறுத்தல. ஏன்னா அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். நான் அதுல தலையிட முடியாது அப்படின்னு ஆக்டர் தியாகராஜன் அப்ப நடந்த சம்பவத்தை ஞாபகம் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா முன்னணி நடிகராக வலம் வந்த பிரசாந்தோட மார்க்கெட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஃபுல்லா சரிஞ்சு போச்சு. வின்னர் படத்துக்கு அப்புறமா பிரசாந்த் நடிச்ச எந்த படங்களுமே பெருசா ஓடல. அடுத்தடுத்த படங்கள் ஃபிளாப் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனை இவரோட சர்க்கிளுக்கு காரணமா சொல்லப்படுது. அந்தகன் படம் மூலமா மறுபடியும் கம்பேக் கொடுக்க நினைச்ச பிரசாந்துக்கு அதுவுமே கை கொடுக்கல. ஆனா ஏனோ இழந்த மார்க்கெட்டை இன்னைக்குமே அவரால் பிடிக்க முடியல. கோட் படத்துல பிரசாந்த்க்கு ஒரு கம்பேக் கிடைச்சாலும் அவர் மறுபடியும் ஹீரோவா வலம் வர போராடிட்டு இருக்காரு.